தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏசப்பா உங்களுக்கு நல்ல ஒரு வார்த்தையை தந்திருக்கிறாரு. உங்களை ஆசீர்வதிப்பாரு. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகையா ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்க. ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படி. இதை கேட்கிற அருமையான சகோதரன் சகோதரிகளா, உங்களுக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய சொந்த காரியங்களையும் சரி, நீங்க ஆண்டவர் நம்புற பிள்ளைகளா இருக்கலாம். நீங்க பைப்பு வாசிப்பீங்க, ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க, உபவாசத்துல இருக்கிறீங்க, வந்து ஆண்டவர் நம்பி இருக்கிறீங்க, நல்லா கண்ணீர் உடிச்சுலாம் ஜெபம் பண்றிய. ஆனா நீங்க நினைக்கலாம், என்னோட ஜெபத்துக்கு பதிலே வரலையே, நான் இவ்வளவு தூரம் ஜெபம் பண்றேன், இவ்வளவு தூரம் கண்ணீர் உடைக்கிறேன், நான் ஆண்டவர் பிரியமா தான் நான் வாழ்றேன், ஏன் எனக்கு இவ்வளவு தூரம் மனசு கஷ்டமா இருக்குது, நான் என்னோட வாழ்க்கையே ஒரு போராட்டமா இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்கலாம். ஆனா ஏசப்பா அதெல்லாம் பார்த்து கொண்டிருக்காரு. உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த போறாரு. அதான் அவருடைய கரம், அவருடைய நடத்தல் என்ன செய்யும், உங்களுக்கு கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். ஆண்டோருக்குள்ள சத்தியத்தை அறிய அறிய, நீங்க ஜெபிக்க ஜெபிக்க, வேதத்தை வாசிக்க வாசிக்க, ஆண்டவருக்கு எவ்வளவு தூரம் நீங்க பிரியமா நடக்கிறீங்களா, நடக்கும் பொழுதெல்லாம் ஏதோ என்னோட ஜெபம் கேட்கப்படலையா, நல்லதானே ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், ஏன் இப்படி ஒரு போராட்டம், நல்லதானே நான் பைப்ல வாசித்த நேரம் ஆண்டவருக்கு பிரியமா தானே இருந்துட்டு வந்தேன், ஏன் இப்படி ஒரு சோதனை என்ன சந்திக்கிறேன், ஏன் இப்படிப்பட்ட ஒரு இழப்பா இருக்கிறது அப்படிலாம் நீங்க நினைக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏசப்பா அதையும் பார்த்து கொண்டிருக்காரு. அவர் உங்களோட தான் இருக்கிறாரு. அவர் உங்களை உயர்த்துவாரு. பாருங்க, யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்த்தோம் சொன்னாக்கா, அவன் ஒரு பாவமும் செய்யல. வந்து ஆண்டவருக்கு பிரியமா தான் இருக்கிறான். தரிசனங்கள் எல்லாம் பார்த்து நல்லதான் சகோதரர்களுக்கும் பெற்றோர்களுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அவன் வேலை பார்க்கிற இடத்துல அவன் ராஜாவுக்கு முன்னால கூட அவன் நல்லாதான் இருந்துகிட்டு இருக்கிறான். ஆனா அவனுக்கு நியாயங்கிறது பார்க்கவே முடியல, உண்மைங்கிறது பார்க்க முடியல, எல்லாம் நேருக்கு மாறா நடக்குது. ஆனா ஆண்டவரே அவனோட இருந்தாராம். நம்ம படிக்கிற பக்கத்துல யோசேப்போட ஆண்டவர் இருந்தாருன்னே, கர்த்தர் இருந்தாருன்னே சொல்லி வசனம் இருக்குது. அப்ப இருந்துகிட்டு இருக்கும் பொழுது அவனுக்கு நியாயம் கிடையாது, உண்மை கிடையாது. அவனுக்கு சமாதானத்தை பார்க்க முடியல. ஒரே கஷ்டமா இருக்குது, டைட்டா இருக்குது, அழுத்தமா இருக்குது, ரொம்ப கடினமா இருக்குது. ஆனா அதுக்கு மத்தியில அவன் ஜெயிச்சுக்கிட்டு தான் ஆண்டவருக்கு பிரியமா நடக்குன்னு சொல்லி முயற்சி எடுத்து ஆண்டவர் பிரியமாகவே நடந்துகிட்டு இருந்தான். ஏற்ற வழியில ஏசப்பா உயர்த்தினாரு. அவனை நல்ல ஒரு மந்திரியாக, ஒரு உயர்ந்த நிலைமையில அந்த எகிப்து தேசம் முழுவதிலும் பாருங்க, அவன் சொல்லாம கையே ஆட்டக்கூடாதான், காலையும் ஆட்டக்கூடாதான், அப்படிப்பட்ட ஒரு கட்டளைய என்ன செய்யறான், பார்வம் போட்டு அவனை உயர்த்தி வைக்கிறான் பாருங்க. ஆனா அவன் இருந்த நிலைமை பார்த்தா ரொம்ப கஷ்டம். நான் பிழைப்பானா சாவானாங்கிற நிலையில எல்லாம் அவன் இருந்தான். ஆண்டவர் அவனை காப்பாத்தி உயர்த்தினாரு. உங்களுக்கு கூட அப்படிதான் இருக்கும். ஏசப்பா உங்களை உயர்த்த போறாரு. அதான் அந்த கடினம், அதான் அந்த சோதனை உங்களுக்கு. நீங்க பொறுமையா இருங்க. நீங்க